Student, 12th standard, chapter 3, exam 3.26. Find the root of 2x cube plus 3x square plus 2x plus 3 equal 0. And the cube root roots na 3 solution solve பண்ண சொல்றாங்க. Okay. இது first நம்ம solve பண்ணா 3.26ல first நான் 1 minus 1 2 சப்ஸ்டிட் பண்ணோம். 2க்கு 0 வந்துச்சு. அதை நமக்கு சிந்தா டிவிஷன்ல ஃபாலோ பண்ணிட்டோம். ஓகே. அதே சேம் இது p of x ன்னு கன்சிடர் பண்ணிட்டு 1 போட்டாலும் 0 ஆகாது, -1 போட்டாலும் 0, 2 போட்டாலும் 0, -1 2 போட்டாலும் 0, 3 எனி ஃபேக்டர் 0 ஆகுது. ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் நான் ஃபாலோ பண்ண நமக்கு ஃபார்முலா மெத்தட் நமக்கு என்ன தியரம்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு இது an ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ தான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டார்டிங் வேல்யூ என்ன வரும் an எண்டிங் வேல்யூ a0. அதை வச்சு நம்ம என்ன வரும் எந்த ஃபேக்டரேஷனில் 0 செக் பண்ண போகிறோம். இந்த 0 எந்த ஃபேக்டருக்கு 1 ஃபேக்டருக்கு 0 செக் பண்ண போகிறோம். ஏன்னா 1 -1 2 -2 3 -3 -4 +4 எனி வேல்யூஸ் அப்படின்னு மேக்ஸிமம் 0 ஆகாது. அப்போ இதே நேரம் ரேஷனல் நம்பரே எதே ஃபேக்டரேஷன் வரும்னு நாங்கள் 3/2 எதுனா எது டென்ஸ் வரும்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு எப்படி டேரெக்டாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னா 1/2 போட்டால் வருமா, இல்லை 3/2 வருமா, 5/2 போட்டோம்னா டென்ஸ் தெரியாது. அது என்ன ஃபாலோ பண்ண போனோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் a0 வேல்யூ கன்சிடர் பண்ணிங்க. a0னா 3. இந்த 3 எந்தெந்த வேல்யூ நமக்கு டிவைட் ஆகும் பாருங்க. 1ஆல 3/1 +1 டிவைட் ஆகும், -1 டிவைட் ஆகும் 3. நெக்ஸ்ட் +3 டிவைட் ஆகும், -3 டிவைட் ஆகும். அந்த ஃபேக்டரை எந்தெந்த வேல்யூ டிவைட் ஆகும் செக் பண்ணணும். இப்போ +r-1 +r-3. இந்த 3 எந்த 1ஆல டிவைட் பண்ணலாம், -1 டிவைட் பண்ணலாம், 3 3ஆல டிவைட் பண்ணலாம், -3 டிவைட் வேற எதாவது டிவைட் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இதான் pக்கு 2 ஃபேக்டர் தான். ஓகே. செகண்ட் q வேல்யூக்கு இந்த an வேல்யூ 2. இந்த 2 என்னென்ன வேல்யூ டிவைட் ஆகும் செக் பண்ண போகிறோம். +r-1 +1 டிவைட் ஆகும், -1 டிவைட் பண்ணோம், +2 டிவைட் பண்ணும் 1. அப்போ நெக்ஸ்ட் இப்போ நமக்கு நான் p/qல செக் பண்ணணும். p/q ஃபர்ஸ்ட் p வேல்யூ +r-1 by +r-1 தான். ஓகே. நெக்ஸ்ட் +r-1 by என்ன +r-1 அங்கிருந்து வரும் p/q +r-1 by 2. ஓகே. நெக்ஸ்ட் 3 +r-3 by +r-1. நெக்ஸ்ட் +r-3 by +r-2. ஏன்னா p/q ஃபார்மேட்டில் 1/1 ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இதை டிவைட் பண்ணிக்க, இதெல்லாம் இதை டிவைட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் இதை டிவைட் பண்ணிக்க, இதெல்லாம் இதை டிவைட் பண்ணிக்க. ரிசல்ட்டு இப்போ இந்த ஃபேக்டரேஷனில் இதுக்கு நான் 0 வரலாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இதுவும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 சப்ஜெக்ட் பண்ணால் கண்டிப்பாக என்ன வரும், இதுக்கு நமக்கு கன்சிடர் பண்ணால் 0 வரல. நெக்ஸ்ட் இந்த ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த 2 0 வர கன்ஃபார்ம், இதுவும் வரும் டென்ஸ் 0 வர கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் +3 3/2ல +3/2 -3 இது 2ல கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ ஏன்னா ஹோல் டைம் நமக்கு என்ன ப்ளஸ்ல இருக்குது. அப்போ ப்ளஸ்ல இருந்தால் நம்ம 0 டைம்ஸ் கன்ஃபார்ம் ஆகாது. அப்புறம் மைனஸ் சப்ஜெக்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அப்போ +3/2 போடணுமா -3/2 பண்ணி செக் பண்ணுறது என்ன பண்ணுறோம். ஏன்னா இங்கே ஹோல் டைம்னா ப்ளஸ் டைம்ஸில் இருக்கிறதால என்ன வரும் ஆப்போசிட் -3/2 சப்ஜெக்ட் பண்ணுங்க. இப்போ 0 ஆகலாம் 3/2 சப்ஜெக்ட். ஏன்னா மேக்ஸிமம் ஃபுல் டைம் ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன நமக்கு ஆன்சர் ப்ளஸ்ன்னு தான் வேல்யூ வரும். ஆனால் மைனஸில் கொடுத்தோம்னா சிம்பிள் மாறி மாறி சேஞ்சஸ் ஆகும். அப்போ -3/2 போட்டுங்க. சென்டர் டிவிஷன் ஃபாலோ பண்ணலாமா. ஃபஸ்ட்டு 2 போட்டுங்க, 3 2 3 கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு 0 போட்டோம், 2 + 0 2. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 × -3 -6/2 கேன்சல் பண்ணால் 3. அப்போ -3. ஓகேவா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ -6/2 வரும். 6 வந்து 2 டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் -3. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 0. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 0. 2 + 0 2. 2னா இந்த மல்டிப்ளை பண்ணால் 2 2 கேன்சல் ஆச்சுன்னா -3. 3 - 3 0 ஆயிடுச்சு. இப்போ கன்ஃபார்மாக வரும் -3/2 1 ஃபேக்டர் கரெக்டு. ஓகே. அப்போ 2x². நெக்ஸ்ட் இது x², இது x டைம், கான்ஸ்டன்ட் டைம். அப்போ 2x² இந்த +2 சரி பண்ணால் -2. அப்போ x² நமக்கு ரெண்டு சைடு கேன்சல் நேரம் 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x² -1. x ரூட்டுக்குள்ள -1 தானே நமக்கு +r-i. ஓகே. அப்போ இந்த ரூட்ஸ் நேரம் -3/2, -i, i. ஓகே. இதை நேரம் ரேஷனல் நம்ம மெத்தடில் ஃப்ராக்ஷனில் அப்ளை பண்ணுற மெத்தடு. ஓகே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.